உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வானதி, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? சொல்லு, என்ன ஆச்சு? சொல்லு வானதி, சொல்லு. என்ன மன்னிச்சிரு மாமா. என் மனசுல நீ இல்ல மாமா. நான் இல்லாம? ஆமா மாமா, என் மனசு முழுக்க அருள் மாமா மட்டும்தான் இருக்காரு. என்ன மன்னிச்சிரு மாமா, என்ன மன்னிச்சிரு. சின்ன வயசுல இருந்தே நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அவர் மேல நான் உயிரே வச்சிருந்தேன். அவர் இல்லைன்னா நான் செத்து கூட போவேனே தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாமா. என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்காம அன்னைக்கு பெரிய மாமா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. அன்னைக்கு என் மனசுல இருக்கிறது சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா நம்ம குடும்ப சூழ்நிலை சொல்ல முடியாமலே போயிடுச்சு. நீங்க புடவை வாங்க போனப்ப கூட என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. என் மனசுல அருள் மாமா தான் இருக்காருன்னு உங்ககிட்ட நான் அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள உங்க மனசுல நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. என்னால அதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியல. அன்னைக்கு நான் சொல்லாம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு மாமா. நான் அன்னைக்கு உன்கிட்ட வந்து சொல்லிருந்தா இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்து நின்றுக்காது. நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்துல என்ன சொல்லிருந்தா மனச காயப்படுத்தாமலாவது நான் விலகி இருக்கலாம் மாமா. இப்ப நான் இவ்வளவு தூரம் வளர விட்டுட்டேனே. நான் உன்கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்தப்பவே உனக்கு அவ்வளவு வலியா இருந்துச்சு. இப்போ இந்த வலிய நீ எப்படி மாமா தாங்கிப்ப? இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நீ மேல காட்டுற பாசமும் அன்பும் என்னால தாங்கிக்கவே முடியல மாமா. நீ கொட்டி கொடுக்கிற பாசத்துக்கு ஏத்த பொண்ணு நான் இல்ல மாமா. அதுக்கு எனக்கு தகுதியும் இல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.